வணக்கம் தல. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறீங்கன்னா கோயில் பிரசாதம். என்னடா கோயில் பிரசாதம்னு சொன்னால் கோயில் இல்லாமல் பார்க்கிட்ட நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் கிடைக்கிது இந்த பிரசாதம். கோயிலில் வந்துட்டு அந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியம் காட்டி அது எடுத்துன்னு வந்து கோயிலில் வந்துருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களே, ஸோ அதே இதுதான். அவங்க வந்துட்டு செஞ்சுட்டு வீட்டில் வந்துட்டு ஒரு நெய்வேத்தியம் மாதிரி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துன்னு வந்து இங்கே எல்லாருக்குமே தராங்க. ஸோ அதனால தான் இது அவங்க பிரசாதம்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் ஃப்ரீயாக இல்லை, காசு வாங்குறாங்க. அது வேறு வேற்று. அது வந்துட்டு பிஸ்னஸ், அதில் நம்ம தலையிடக்கூடாது. இவருக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பீஸா, பர்கர், சாண்ட்விச் இந்த மாதிரி நம்ம ஊரை தவிர்த்து வெளிநாடுகளுடைய ஃபுட்டு வந்துட்டு நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அதனால் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல், நம்மளுடைய சாப்பாடு அது வந்துட்டு மக்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது வேணா, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம உங்களுக்கு சொல்கிறது வேணா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வருதா சார்? நீங்கள் கொஞ்சம் பேசுகிறேன் சார். கொஞ்சம் பேசுவீங்களா? ஸோ எத்தனை வருஷமாக இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 3.5 years. 3.5 years ஆகிடுச்சா? ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிங்களே. நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்குது, ஒரு 200 meters. பெங்களூர் நேத்ராலே ஒரு ஐஎஸ் பட்டேல் இருக்கு. ஓகே. அது பக்கத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, கோயில் மாதிரி. ஓகே. ஸோ என்ன ஸ்பெஷல் சார் இன்னைக்கு வந்துட்டு? இது ಬಿಳಿ ಹೋಳಿಗೆ, கர்நாடகா ஸ்பெஷல். இது காரம். இதுக்கு ஒரு ಎಲ್ಲ கடலை எல்லாம் போட்ட ஒரு கிரேவி. ஓகே. அப்புறமா அயக்ரீவா. இது வந்து ட்ரெடிஷ்னல் பிராமின் டிஷ்ஷு. ஸ்வீட்டா? ஸ்வீட். இது ஸ்வீட்டு. ஓகே. இது வந்துட்டு ரஸ்பூரி, ரஸ்மலை. ரஸ்மூரி மாங்காய் வருதுல்ல, அது போட்டு ரஸ்மலை. ஓகே. இது வந்துட்டு நம்மளோட ஃபேமஸ் புளியோகரை. ஓகே. மேல்கோட்டை புளியோகரை. இது வந்து ரவா வாங்கி பாத், ரவா வாங்கி. இது வெண்ணெய் நிப்பட், பட்டர் நிப்பட். ಓಕೆ. இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். எவ்ரிடே மெனு சேஞ்ச் ஆகுதே இருக்குது. சேஞ்ச் ஆகும் எவ்ரிடே, வேறு வெரைட்டி ஸ்வீட் வெரைட்டி. எவ்ரிதிங் வில் பி கீப் சேஞ்சிங் எவ்ரிடே. ஓகே. ஸோ ப்ரைஸ் ஸ்டார்டிங் இருக்கு. ப்ரைஸ் வந்துட்டு 60 rupees ரவா வாங்கி பாத்து. ஓகே. புளியோகரை 50 rupees. ஸ்வீட் வந்துட்டு 70. இது ஸ்வீட் வந்துட்டு 60. ಬಿಳಿ ಹೋಳಿಗೆ 2 ಪೀಸ್ಗೆ 70 rupees. ஸ்டார்டிங் 60 rupees. 40 rupees இருந்து 40 rupees அந்த வடை. இது 15 rupees வடை. இது 15 rupees. இது வந்துட்டு 50 rupees. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் 50 rupees. The regularly menu starts from 40 rupees. 40 to 100 rupees. காலையில் 8 மணி இருந்து 10 o'clock 10:30 ஒரு 2 hours தான். 2 hours தான், வேறு டைமிங்கே இல்லை. எதுவுமே எல்லாமே காலி ஆகுது. கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். ஓகே. க்ளோஸ் எவ்ரி மண்டே வீக் ஆஃப். இது வந்து லொக்கேஷன் வந்து இந்த பெங்களூர் டொமினோஸ் பீஸா இருக்குது, பன்சங்கர் செகண்ட் ஸ்டேஜ், அது பக்கத்தில் இருக்குது. ಎಷ್ಟಿದೆ? ಎಷ್ಟು ವೆರೈಟಿ ಇದೆ? ಬೇರೆ ಕೈಲಿ ಬಿಡಿ. மூணு ஐட்டம் வாங்கியிருக்கிறோங்க. முதல்ல ட்ரை பண்ண போகிறது கர்நாடகா ரொம்ப ஸ்பெஷல்னாங்க, ஆனால் பேர் மறந்துட்டேன். ಬಿಳಿ ಹೋಳಿಗೆ. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். இது ஒரு மாதிரி தோசையும் இல்லை, சப்பாத்தியும் இல்லை, அந்த மாதிரி இது தோசை தானா? காரமணி போட்டு குழம்பு பண்ணியிருக்கிறாங்க. பைட் எப்படி இருக்கு? இது நம்ம வீட்டில் சுடுவோம்ல தோசை, சேம் அப்படி தான். இப்போ தோசைக்கு வந்துட்டு காரமணி போட்டு ஒரு குழம்பு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு முழுக்க பிராமின் ஸ்டைலு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு புளியோகரை சாப்பிட போகிறோம். இப்படி நல்லா இருக்கா? ஐயோ நல்லா தலையாட்டுறாயா. புளியோகரை நல்லா எல்லா இடத்துலையும் சூப்பராக தான் கொடுப்பாங்க. அதுவும் பிராமின் ஸ்டைலு செம்மையாக இருக்குது. புளியோகரை மஸ்ட் ட்ரை. ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்குது, காரமாகவும் இருக்குது. எப்படின்னு தெரில, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கு பாயிண்ட்டுடா. ஒருவேளை அதுவாக இருக்குமோ? எனக்கு என்னடா தமிழா?
வரும் அப்புறமா தான் ஆமாம் அதான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க எஸ் ஸ்வீட்டும் இருக்குது, லைட்டாக ஸ்வீட்டு வருது. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல், சம்திங் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கோயிலில் கிடைக்கிற புளியோகரை மாதிரியெல்லாம் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நிறையா சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது தகட்டும். ஏன்னா இது தமிழ்நாடு ஸ்டைலே இல்லை சத்தியமாக. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கர்நாடகா சைடு இருக்கிற பிராமணர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஸ்டைல் தான் இது. ரவாவை வாங்கி பார்த்தாச்சு, இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ఇప్పుడు சரி இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சரி வளருதுரா இப்படு. தெலுங்கெல்லாம் பேசுகிறேன்ப்பா நான் நல்லா. அடியில் போகணும். கத்திரிக்காயெல்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஓ வாங்கி பார்த்து அதான் இப்போ வாங்கி பார்த்து இப்போ குத்தி பார்க்குறேன். வாங்கி பார்த்துட்டல கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆக்சுவலி வாங்கி பார்த்தனாலே கத்திரிக்காயில் செய்வாங்க, கர்நாடகா ஸ்பெஷல் அது. அந்த கத்திரிக்காயில் இவங்க வந்துட்டு ரைஸ்க்கு பதில் ரவை போட்டு செஞ்சுருக்காங்க, அதனால தான் ரவை வாங்கி பார்த்து. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. கொலன்னு இருக்குது. கத்திரிக்காய் போட்டதுனால கத்திரிக்காயோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. நிறைய நெய் ஊற்றிருக்கிறாங்க, எக்கச்சக்கமான நெய். கத்திரிக்காய் கொஜ்ஜில் ரவா போட்டு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரெடி? ரெடி. அவள் ரெடி, எப்போவோ ரெடி. ஸ்வீட்டை பார்த்த உடனே அவள் ரெடியாகி கிளம்பி போயிட்டா அவள் வேறு உலகத்துக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது இது ரசமலாய். வாய்க்குள்ளே போட்டா ஐயா நல்லா இருக்கா? என்ன ஃப்ளேவர் இது? மாங்காய் போட்டு செஞ்சுக்கிற ரசமலாய். மாங்காய் இல்லைங்க, மாம்பழம் போட்டு செஞ்சது. மாம்பழம் கஜகஸ்தான். இது பேர் என்னது? மேங்கோ. இவங்க வச்சிருக்கிற பேரே வந்துட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது, சொல்லவும் தெரிய மாட்டேங்குது. இது என்ன பேர் சொல்லு? அயக்ரீவா. இது வந்து ட்ரெடிஷ்னல் பிராமின் டிஷ்ஷு. இதில் வந்துட்டு வெறும் பருப்பு போட்டு இருக்கிறாங்க, முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது வெள்ளத்தில் செஞ்சுக்கிறாங்கன்னு. வெள்ளத்தில் ஏன் செய்கிறாங்க? வெள்ளத்தில் நல்ல காமெடி. சரிங்க, நாளைக்கு சரிங்க. நல்லா இருக்கு, பரவாயில்லப்பா தம்பியா, இம்ப்ரூவ் ஆகிட்டுக்கிற. வெள்ளத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும்? எல்லாம் அடிச்சுன்னு போயிடாது. சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த மாம்பழம்னா டேஸ்ட்டே இல்லை, சப்புனுக்குது. ஸ்வீட்டு, பருப்பு, கடலைப்பருப்பு, பேருக்கு பருப்பு, செருப்பு. தமிழ்நாட்டில் வந்துட்டு பருப்பு பாயசம் செய்வாங்க. எனக்கு எப்படி டேஸ்ட் தெரியாமல் போகும், எனக்கு தெரியாத டேஸ்ட் ஒன்று இருக்கா அப்படின்னு. ஆனால் என்னன்னா நம்ம பருப்பு பாயசத்தில் வந்துட்டு ஃபுல்லாக கடைஞ்சிடுவோம்ல, ஒரு மாதிரி நல்லா தண்ணியாக பண்ணிவிடுவோம். இவங்க வந்துட்டு பருப்பு அப்படியே போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். டேஸ்ட் இஸ் குட். பட் எனக்கு இது சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால் இதை சாப்பிட முடியல. உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெளிவாக சொல்லிடுங்க, அதுக்கே ஃபுல்லாக மூடி பறிக்கிறீங்க. அது பிடிக்காது, வயசான பாடி, அதனால அப்படி தான். மாம்பழம் இங்குது, மாம்பழம் இங்குது. மாம்பழம் தான் கொடு. இவளை வச்சுட்டு ஒரு ஸ்வீட்டை நிம்மதியாக சாப்பிட விடுறோம் சார். மாம்பழமா? நல்ல கண்ணிண்ணே. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓவராலாக இதை பற்றி சொல்லணுன்னா இது முழுக்க கர்நாடகா பிராமணர்கள் ஸ்டைலில் இருக்குது, தமிழ்நாட்டு ஸ்டைல் இல்லை. ஸோ பட் டேஸ்ட் நல்லா இருக்குது, சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாலாம் கிடையாது, ரோட் சைடு இருக்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு தொன்னை வந்துட்டு 60 ரூபாய் 70 ரூபாய் விற்கிறாங்க. இந்த ஸ்வீட் வந்துட்டு 70 ரூபாய் இருக்குது, இது வந்துட்டு 60 ரூபாய் இருக்குது. புளியோகரை கூட 50 ரூபாய், அதான் கொஞ்சம் தான் தராங்க. இது சொன்னால் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க, ரொம்ப வயிறார சாப்பிட்டு போகிற அளவுக்கெல்லாம் இல்லை. மண்டே அன்றைக்கி லீவு, ஸோ மற்ற எல்லா நாளும் ஓப்பனாக இருக்கும். பட் டைமிங் வந்துட்டு மார்னிங் 8 to 10, வெறும் 2 hour தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா எடுத்துகிட்டு வர்றது வந்துட்டு காலி ஆகிடும். ஜனங்க நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்றாங்க, இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த கர்நாடகா ஸ்டைலில். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு, உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.